நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கக்கூடிய கனமழையால் கிழக்கு கடற்கரை சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். விவரங்களை இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார். விவரம் என்ன? டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் காலை 11 மணியில் இருந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அந்த அளவுக்கு பார்க்கிற போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிக கனமழையாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது சற்று குறைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த சாலை என்பது ஒரு கிழக்கு கடற்கரை சாலை. சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கக்கூடிய மிக நீளமான ஒரு கடற்கரை சாலை. அதுவும் நாகையில் இருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய இந்த சாலையில் இந்த டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய சாலை முழுக்க மழை கொட்டி தீர்த்து வருவதால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமப்படுகிறார்கள். இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். கார்களில் வரக்கூடியவர்களும் கூட வேகமாக செல்ல முடியாத ஒரு சூழல். முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடிதான் இன்னமும் சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், மழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக ஒரு பார்வை தெளிவாக தெரியாமல் தூரத்தில் வரக்கூடிய வாகனங்கள் அருகில் வந்த பிறகுதான் தெரியக்கூடிய ஒரு சூழல். எனவே ஒரு முகப்பு விளக்குகள் எரியவிட்டபடிதான் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. நாகையை பொறுத்த மட்டில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதன் காரணமாக ஏற்கனவே திருக்குவளை போன்ற பகுதிகளில் 300 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. இந்த சூழலில் பல ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் பல்வேறு இடங்களிலும் நீரால் சூழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. விவசாயத்தில் மிக முக்கியமான பங்கு நெல் மட்டும்தான். அது இந்த மாவட்டத்தில் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது இன்னும் 2 நாட்களுக்கு மழை நீடித்தால் நாகை மாவட்ட விவசாயிகள் பெரும் அவதிப்பட வேண்டிய ஒரு சூழல். இன்னும் அறுவடைக்கு, சம்பா சாகுபடி அறுவடைக்கு இன்னும் 1 மாதம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சாலையில் இங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வேளாங்கண்ணி தேவாலயம் இருக்கிறது. எனவே இந்த பகுதி முழுக்க கனமழை இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். நாளையும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. பாலா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வகுமார்.